தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மேஷராசி பரணி நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். நான் 10 வருடம் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய தசா புத்தி இருப்புகள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை அப்படின்னாக்கா பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 16 வயசு வரைக்கும் சூரிய தசை வந்துடும். ஒரு சில பேருக்கு 20, 21 வரைக்கும் கூட வரலாம் சூரிய தசை. இந்த 16 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + ஒரு 10 26 வயசு வரைக்கும் வந்துடும். இந்த தமிழ் ஆண்டில் 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஏற்றம் உண்டு. 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது இது நிலையாக இந்த வருடத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். படிப்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான படிப்பு, அதாவது படிப்பு சம்மந்தமாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி வெற்றி வாய்ப்புகள். விரையாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரே பாக்கியஸ்தானாதிபதியாக வரார். இந்த விரையாதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது நல்லது. அதே விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றதுனால 3ஆம் இடத்துல மறைஞ்சி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. படிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சில பேருக்கு லவ்வில் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வரும்போது சூரிய தசை இல்லைனா சந்திர தசை எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேருக்கு லவ் அஃபெக்ஷன் வரும். நண்பர்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அதுவும் கொடுக்கும் விரயத்தில் இருக்கும்போது. இதை நீங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. எது சரியோ அதை செய்யுங்க. சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா இப்போ சந்திர தசையில் வந்தீங்கன்னாக்கா மனசு பாதிக்கும். 16 to 26 வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சந்திர தசை எடுத்திருக்கிறேன். மனசளவில் பாதிப்பீங்க. மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. வண்டி வாகனத்தில் ரேஸ் பண்ணுறது, விளையாட்டுத்தனமாக எதனா பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் அடக்கி வைக்கிறது நல்லது படிக்கிற காலகட்டத்தில். இப்போ 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் சந்திர தசை என்னோட கணக்குப்படி எடுத்தால் கூட இப்போ படிப்பு முடிச்சுட்டு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா சந்திர தசையில் கன்ஃபார்மாக கிடைக்கும். சந்திர தசையில் வந்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு எண்ணமாவது வரும். வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். அப்படி இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி ஏதோ ஒன்று டச் ஆகும். அவங்களுக்கு வேலைக்கு போகிறீங்க, வேலையில் அழுத்தம் அது கம்மியாகும். ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியாகும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கம்மியாகும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி. 4 கிரகங்கள் இந்த சனி, குரு, ராகு, கேது. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்துல கேது, அது சூரியனோட வீடு. இந்த லாபஸ்தானத்தில் இருக்குது இந்த ராகு பகவான் அப்படின்னாக்கா இது சனியோடைய வீடு. அவர் விரயத்தில் இருக்கார். அதாவது உங்களுக்கு விரயத்தில் 12ஆம் இடத்துல 7 சனியா, ராகுக்கு 2ஆம் இடத்துல. அவயோக கிரகங்கள் எப்பவுமே 3, 6, 10, 11 உட்காஞ்சா சிறப்பு. அப்போ 11 தான் இருக்குது ராகு சனியோடைய வீட்டில். அதனால பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 23, 24, 25 திருமணம் கூடி வரணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தாலோ இல்லை உங்கள் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ திருமணம் தடைப்படும். மறைவு ஸ்தானத்தில் இல்லை, வக்ரமாக இல்லை அப்படின்னாக்கா இந்த 25, 26க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் கொடுத்துரும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு திருமணத்தை கொடுத்துரும். மறைவு ஸ்தானங்களில் இல்லைன்னா திருமண வாய்ப்புகள் உண்டு.
அதுலேயே லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு இந்த ஆண்டில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனசு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு. திருமணத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். இந்த டைமில் நிறைய நாளாக ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருப்பீங்க. ரொம்ப லேட் ஆகி போச்சு. 27 28 பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் நடத்தியே ஆகணும், எப்படா கூடி வரும் அப்படின்னு இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். ஆனால் திருமண ரீதியாக வரன் கிடைக்காது. ரொம்ப தடுமாற்றங்களை கொடுக்கும் இல்லையா? இந்த டைமில் இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக தவறுன்னு நினைக்காதீங்க. 3ஆம் இடத்துல மறையிறதுனால பொருளாதார தட்டுப்பாடு கொடுக்கலாம். இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு சொத்து பத்தில் எதனா பிரச்சனைகள் வரும் இந்த செவ்வாய் தசையில். ஏன்னா ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஒரு சில ப்ராப்பர்ட்டி தேடுவீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அதாவது வீடு வாங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு ஆசைகள் இருக்குது இல்லையா, முயற்சிகள் இருக்குது இல்லையா, அந்த முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடைகள் உண்டு. மற்றபடி திருமண ரீதியாக ஏற்றம். செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க இந்த வயது காலகட்டத்தில் என்னோட கணக்குப்படி அப்படின்னா திருமண ரீதியாக ஏற்றம், லவ் சக்ஸஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகுவுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணுது, மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு வேலை தேடுறீங்க, இப்போ கவர்மெண்ட் ஜாபே தேடுறீங்க, ரொம்ப நாளாக தேடினுக்கிறீங்க, கிடைக்கல. அந்த கவர்மெண்ட் ஜாப் இப்போ கிடைக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, பர்மனெண்ட் ஆகும். அப்படி இல்லை சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணுறேன், தனியார் துறையில் இருக்கிற சம்பள உயர்வு வெயிட் பண்ணுறேன், ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன், ஒரு கம்பெனி மாறணும்னு பார்க்குறேன், இது எல்லாத்துக்குமே இது ஏற்றமான காலம். ராகு தசை உங்களுக்கு அவயோக தசைகளாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது இந்த காலகட்டத்தில். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அதாவது கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கணும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது ராகுவுக்கு. கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்குது, 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வை. அருமையாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், இடமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே வந்துடும். ஒரு 50 வயசுக்குள்ளே 50 51 வயசுக்குள்ளே 55 வயசு வரைக்கும் கூட ராகு தசை நடக்கலாம். இந்த ராகு தசை யாராருக்கெல்லாம் நடக்குதோ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் உண்டு. வேலை ரீதியாக வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிங்களா கூட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு ராகு நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்குது கோச்சார ரீதியாகவே, உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான். குருவுடைய பார்வை இருக்குது. இப்போ தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ தொழில் வளர்ச்சி கொடுக்கும், இடமாற்றங்களை கொடுக்கும், ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க, சம்பள உயர்வு கிடைக்கும். சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது தீரும். ஒரு சில பேர் கடன் பிரச்சனைகள் இருப்பாங்க, நிறைய கடன் பட்டிருப்பாங்க. ராகுதசை ஆரம்பிச்சிலேருந்து கடன் மேலே கடன் ஆகிட்டே வருது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்றீங்க இல்லையா, அது எல்லாமே தீரும். கடன் சம்மந்தப்பட்டது. நோய் இருந்துச்சுனாக்கா நோயிலேருந்து வெளியே வருவீங்க. அதாவது நோயினாக்கா அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றம் தான். பொருளாதார வளர்ச்சி, சேமிப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 51 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் குருதசை. சொல்லவே தேவையில்ல, குருதசை அவ்வளோ சிறப்பு. இதில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும், தொழில் ரீதியாக மாற்றங்களை கொடுக்கும். வீட்டில் சுப விசேஷம் அதிகமாக நடக்கும், வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார சேர்க்கை, கடன் கொடுத்துருந்தீங்கனாக்கா கடன் வரும், வாங்கின கடனை நீங்கள் கொடுப்பீங்க, வட்டி முதலமாக கொடுப்பீங்க, அந்தளவுக்கு வருமானத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ராகுபவனுடைய பொசிஷன் லாபஸ்தானத்தில், இது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். லாபஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, இது எல்லாமே அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்கள் திறமைகளுக்கு ஏற்ற ஒரு வெற்றி வாய்ப்புகள், சொத்து சேர்க்கை. இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்களா, அந்த வீடு கட்டுற முயற்சிகள்லாம் நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
வேலை ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பொருளாதார தடைகளை கொடுக்கலாம். ஏன்னா விரயத்தில் சனி இருக்கிறதுனால, விரய சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. இதில் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வயது காலகட்டத்தில் 67 வயசு வரைக்கும் வரீங்க குரு தசையில் இருந்தாலே. ஏன்னா குரு தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை, தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்தா கூட கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல மறைகிறார். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்து கொண்டு இருந்தால் இந்த குரு பகவான் யோகம் அடிக்கக்கூடிய காலம், இப்போ யோகம் செய்யக்கூடிய காலம், அதாவது பொருள் வரவை கொடுக்கக்கூடிய காலம், பண வரவை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக மறையிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து யோகமான தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், இப்போ மறையிறது கொஞ்சம் பொருளாதார தட்டுப்பாடு கொடுக்கும், கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். இந்த டைமில் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பாக்கியஸ்தானாதிபதி, அந்த பாக்கியஸ்தானாதிபதி தசை நல்லா இருந்தால் சிறப்பு. நல்லா இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. 67 வயசுக்கு மேலே 86 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த சனி தசை நடக்குது உங்கள் சொந்த ஜாதகத்தில். இப்போ சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் இப்போ 7.5 சனியாக வேறு வந்துட்டார். கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும். தொழில் இருந்துச்சுனாக்கா, இப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஏற்றத்தை பார்க்கலாம். தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லாத இடத்துலேருந்து தசை பண்ணுது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, கடனை கொடுக்குது, நோயை கொடுக்குது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும். பெருசாக எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் தசை அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் கஷ்டப்படலாம். அந்த கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ஒரு ஆன்மீக பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொண்டீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நிதானத்தை கடைபிடிச்சாலே போதும். மற்றபடி சனி தசைங்கிறது பெருசாக அந்த 7.5 சனியில் கெடுபலன்களை கொடுக்காது. 86 வயசுக்கு மேலே புதன் தசை 17 வருடங்கள். இந்த 17 வருடங்களில் ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொழில் இருந்தீங்கன்னா கடனை கொடுக்கும், இல்லைனா நோயை கொடுக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. மனசு வருத்தத்தையாவது கொடுக்கும். உடல் கூட உங்களுக்கு நல்லா இருக்கலாம். இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த புதன் தசையில் கவனமாக இருக்கணும். சனி தசை கூட உங்களுக்கு பெருசாக பண்ணாது. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில், அப்போ பெருசாக கெடுபலன்களை கொடுக்காதுன்னு எடுத்துக்கலாம் சனி பகவான் தசை. ஆனால் புதனுடைய தசை அப்படி கிடையாது. 6ஆம் அதிபதி தசை. இது வயதான காலகட்டத்தில் வந்துச்சுனாக்கா இது நோயை கொடுக்கும், இல்லை தொழில் இருந்தீங்கன்னா கடனை கொடுக்கும். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. இந்த வருடத்தில் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அவயோக தசையாக இருந்தால் கூட, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க சமாளிச்சிடலாம். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் வெளியே வருவீங்க. இது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுப செலவுகள் அதிகமாக உண்டு. அது சுப செலவுலாம் இருக்கிறது நல்லது தான் இந்த புதன் தசையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 4 கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷத்தில் சிறப்பான ஒரு ஏற்றங்களை தசாபுத்தி ரீதியாக தரும். நன்றி.